இது சும்மா இன்ட்ரோ தான். உள்ளே பாருங்கள். நான் இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், மை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது. ரயில்வே ஸ்டேஷன் நியர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்ட தான் இதுக்கு. கோவிந்தா ராஜா டெம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. நான் உள்ளெல்லாம் போகல, சும்மா இதுக்கு முன்னாடி வந்துட்டு விநாயகர் டெம்பிள் இருக்குது. ஸோ அதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பாருங்கள் கைஸ். இது நியர்பை வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனு கோவிந்தராஜ பெருமாள் கிட்டேயே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னாக்கா இறங்குனீங்கன்னாக்கா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்துலேயே வந்து கோவிந்தராஜ டெம்பிள் இருக்குது. அதை தரிசனம் பண்ணிட்டு போங்க. வெங்கடேஸ்வரனோட அண்ணன் அவர் தான், ஓகேங்களா. கோவிந்தா அப்படின்னு நாமத்துக்கு சொந்தக்காரர் வரும். நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலாம். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், லெஃப்ட் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு திருப்பதி, திருப்பதி மேல் திருப்பதிக்கு போனோன்னா கூட, திருமலா போனோன்னா கூட நம்ம இங்கே இல்லை நம்ம சென்னையிலேருந்து எங்கே இருந்தாலும் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் வண்டி இங்கே தான் வரும் பஸ்ஸு. இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு இது திருப்பதி. ஆர்டிஎஸ் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம உள்ளேருந்து வெளியே வரோம். ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கு, ஸ்ரீனிவாசா கெஸ்ட் ஹவுஸ். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுனாக்கா வந்துட்டு கவர்மெண்ட் டிடிடி தேவஸ்தானம், அதோட வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம எங்கேருந்து லாங்லேருந்து வரோம்னாக்கா, ஃபேமிலியாக போனோம்னாக்கா வந்துட்டு ஆதார் கார்டு மஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸ்டே பண்ணிவிட்டு சேஃப்டியாக இருக்கும், செக்யூராக இருக்கும். போலீஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, செக்யூரிட்டி பண்ணிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டேஜ் எல்லாம் நிறைய அங்கே கிடைக்கும். நம்மளுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும், ஃப்ரீ லாக்கர் இருக்குது. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை இங்கே வச்சுட்டு இங்கேருந்து கீழே சுற்றி பார்க்கலாம் நம்ம. சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே கப்பில் தீர்த்தம் போயிட்டுருக்கோம் நம்ம. பார்த்தே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் கைஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இங்கே. மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதானே. நம்ம சென்னையிலேருந்து வந்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு ஹைவே, பெங்களூர் ஹைவேலேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு தாண்டினோடனே மேல் திருப்பதி போகிற ரூட் இது. கடப்பா ஏர்போர்ட் ரூட்டு எல்லாமே வந்து இது சேம் இது தான். இந்த ரூட்டு தான் போகணும் நம்ம. கடப்பா ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லைங்களா, கடப்பா டிஸ்ட்ரிக். ஸோ அதுக்கு போகிறதுனால இப்படி தான் போகணும். எல்லாத்துக்குமே இப்படி தான் போய் ஆகணும் நம்ம. அங்கே போயிட்டுருக்கோம். டிராஃபிக் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் ஹெவியாக இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. இது பெரிய ரோடு இது. பாருங்கள் கைஸ், ஆப்போசிட் தெரிந்து பாருங்கள், நேராக மலை. அதுதான் வந்து மேல் திருப்பதிலேருந்து திருமலாலேருந்து இறங்குற வழி. அதுதான் செம்மையாக இருக்கும். அந்த ஹில்ஸ் ஸ்டேஷனில் நம்ம வண்டி ஓடுறது, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், மோஸ்ட்லி பைக் செம்மையாக த்ரில்லிங்காக இருக்கும். வளைஞ்சு இருக்கும் அந்த ஹேர் பெண்டெல்லாம். செம்மையாக நம்ம ட்ரைவ் பண்ணலாம், சேஃப்டியாகவும் போகணும், ஓகேங்களா. அட் த சேம் டைம் ஒரு 50-40 மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டு, சேஃப்டி முக்கியம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. வாகனத்தை எடுத்தோன்னாவே வந்துட்டு சேஃப்டியாக போங்க. டிராஃபிக் ரூல்ஸை மதித்து நம்ம வண்டியை ஓட்டணும். அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, நம்மளுக்கு எதிர்த்து வரவங்களுக்கும் நல்லது, ஓகேங்களா. வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஹோயோ புக்கிங் ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும் இங்கே லெஃப்ட்டில். இது வந்து ஹோட்டல் பாயின்னு சொல்லிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இது பாருங்கள். இது ஒரு சின்ன டெம்பிள். இது இங்கேயும் ஸ்டே பண்ணலாம் நம்ம. ஸ்டே பண்ணுறதுனாக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். இதுதான் அலிபுரி. வந்தாச்சு நம்ம ஹில் ஸ்டேஷன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சீனரிக்காக நேச்சுரலாக இருக்கும் இங்கே திருப்பதியில் மோஸ்ட்லி நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்க வேண்டிய இடம். ஒரு 10 பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த ஃபால்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு 15 ஆகஸ்ட், அதான் இப்போ 15ஆம் தேதி வர 15க்கு மேலே வந்துட்டு போடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், அலிபுரி ரவுண்டானா இது தான். இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்துட்டு மேல் திருப்பதி போகிற வழி அது. நம்ம அங்கே போக போதில்லை, நம்ம இங்கே எப்படியே கட் ஆகிட்டு உள்ளே போகலாம். அலிபுரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீவாரியை வாங்க உள்ளே போகலாம் கைஸ் பண்ணிவிட்டு புஷ்கரனில் நேரடியாக உள்ள பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே என்டர் போயிட்டுருக்கோம். என் ஒய்ஃப் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், லங்கூர் குரங்கு நிறையா இருக்கும் இங்கே. ஏன்னா வந்து உள்ளே என்ட்ரு ஆகணுன்னே ரைட் சைடில் வந்துட்டு ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். அதை தரிசிச்சுட்டு இங்கே வரவங்க நம்ம அந்த குரங்களுக்கு ஏதாச்சும்
பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும் அந்த இமேஜ். ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குல்ல இது, இந்த லங்கூர் குரங்கு. ஏன்னா ஆஞ்சநேயர் கோயில்ன்றதுனால ஸோ அது நம்ம வணங்கி தான் ஆகணும். வாங்க உள்ளே போடலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு ஆஞ்சநேயர் டெம்பிள் தாண்ட உடனே உள்ள லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு பார்க். இது பார்க் மீன்ஸ் பூச்செடியெலாம் நிறைய இருக்கும் இங்கே. ஏன்னா இது ஃபுல்லாக மலை பிரதேசம் தானே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு வா இங்கே ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பீஸ்ஃபுல்லாக ஆலய தரிசனம் வழிபடிடலாம். ஆலய வழிபாடு வாங்க உள்ள போய் பார்ப்போம். அதுமாரி ஃபால்ஸும் போய் பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு நிறைய ஐதீகம் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு விக்கிபேட் போட்டிங்கன்னாவே வந்துடும். கபிலீஸ்வரர் ஆலயம் திருப்பதின்னு போட்டிங்கன்னாவும் வந்துட்டு விக்கிபேடில் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணவே வந்துடும். வாங்க உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இது உள்ளே வரணும். இப்போ வந்து இந்த கோவிட்-19 ஸோ உள்ளே ஹோட்டலில் அலோவ் பண்ணல. இல்லைனா நம்ம கிட்டேயே போய்ட்டு அந்த அருவி கிட்டேயே போய்ட்டு குளிச்சுட்டு வரலாம். 15th 15 அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கப்பில் திட்டம்னு சொல்லுவாங்க கைஸ். இது சரி பார்ப்போம். நம்ம அந்த தேதிக்கு தான் வந்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாகவே ஒரு வீடியோ மங்காப்புறம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை பார்க்க வந்திருக்கோம். சாமி இருக்கும் வாங்க. இன்னும் நிறைய வரும். ஃபுல்லாக தண்ணி செல்ஃபி ஃபால்ஸ் அருவியாக கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கம்மியாக நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கைஸ். மேலேருந்து அருவி, மேலேருந்து மலை ஊற்று மலை அருவி வந்துட்டுருக்கு. இதில் குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம். நம்ம என் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ஆகிட்டுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்ரீ கபிலீஸ்வரர் தீர்த்தம். செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கேன். சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க எங்கள் வீட்டில் ஒய்ஃபு. போர்டு பாருங்கள், என்னம்மா அருவி சூப்பராக கொட்டுது. இதில் நம்ம நீராடணுமானாக்கா, குளிச்சுட்டு போனாக்கா வந்துட்டு நம்ம பாவம் விலகும், பண்ண பாவம்லாம் வந்துட்டு போகும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. குளிச்சுட்டு நம்ம போய் சாமியை தரிசிப்போம். குளிக்க முடியலனா தண்ணி தான் எடுத்து தெளிச்சிக்கிட்ட மேலே. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரு நீங்கள் பாருங்கள். நம்ம ரைட் சைடெலாம் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து செம்மையாக இங்கே இருக்குது. வாட்டர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜி. இது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வியூவு. இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே வந்து கோவிட்-19 இல்லைனாக்கா வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா வந்துட்டு உள்ளே நம்ம டேரெக்டாக இப்போ உள்ளே வந்துட்டு குளத்தில் குளிக்கலாம், இல்லை இங்கேயும் அருவிலையும் குளிக்கலாம், மெயின் அருவியில். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணல உள்ளே. ஸோ அதனால் நம்ம உள்ளே போக முடியல. இப்படி தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே வரணும். ஸ்ரீவாரி டெம்பிள் கரெக்டா? ஸ்ரீவாரி டெம்பிள் இது பாவம். இதில் குளிச்சோம்னா நம்ம வந்துட்டு பாவம் விலகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வந்த போயின்னா விநாயகர் பெருமாள் இருக்கார். பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க உள்ளே போகலாம். இதில் நீராடிட்டு இந்த புஷ்கரணியில் நீராடிட்டு சாமியை தரிசிக்கலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம். இதுதான் கொடிமரம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சாமி சிவலிங்கம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே மேடம், போங்க. ஸ்ரீ கபிலீஸ்வரர் சாமி ஸ்ரீவாரி டெம்பிள் கப்பில் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கபிலீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கு. கப்பில் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆலிப்பிரின்னு சொல்லலாம். ஸோ 2-3 பேர் இருக்குதுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், கப்பில் தீர்த்தம்னு போட்டிங்கன்னாவே மேப்பில் வந்துடும் திருப்பதிக்கு. பாருங்க கைஸ், இங்கே இருக்கிற அந்த என்னவோ சொல்லுவாங்க லங்கூர் குரங்கா இது. ஸோ இந்த குரங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற வந்துட்டு
அந்தளவுக்கு விசேஷம். ஏன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஆஞ்சநேயர்